தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க கட்சியினர் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலர் ராகுல் கூறியுள்ளார். தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கத்தில் சமீபத்தில் இளைஞர் காங்கிரசுக்கு ஜனநாயக முறையில் தேர்தல் நடைபெற்றது. இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் கலந்துரையாடுவதற்காக 2 நாள் சுற்றுப்பயணமாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலர் ராகுல் காந்தி தமிழகம் வந்துள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய ராகுல், தமிழகத்தில் சட்டசபை தேர்தலை தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்க உள்ளது. இதில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற காங்கிரசார் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். There will be assembly election here, and assembly elections are very important. The party and the instrument of the youth in Tamil Nadu has to be represented in the Panchayat and has to do very well in the Panchayat election. Challenge for the Youth Congress is going to come in September, October next year in the Panchayat election. உள்ளாட்சி தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு அளிக்கப்படும் என்று உறுதியளித்த ராகுல், தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கே ஆளும் பொறுப்பு வழங்கப்படும் என்றும் கூறினார். இதைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள ஒரு ஹோட்டலில் முக்கிய பிரமுகர்களை ராகுல் சந்தித்தார். சினிமா உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் இதில் கலந்து கொண்டனர். வேளாண்மை, அரசியல், மதுவிலக்கு, சினிமா, இலங்கை தமிழர் பிரச்சினை ஆகியவை பற்றி இக்கூட்டத்தின் போது விவாதிக்கப்பட்டது. ராகுல் காந்தி அவர்களை தமிழ் திரையுலகின் சார்பில் சேம்பரை சேர்ந்தவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன் எல்லாருமே சந்தித்தோம். இந்த காப்பிரைட் சம்மந்தமாக பேசணும். காப்பிரைட் சம்மந்தமாக நல்ல முடிவு எடுக்கிறதா ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. விரைவில் டெல்லியில் மீட் பண்ணி இதை பற்றி முடிவு பண்ணலாம் சொல்லியிருக்காரு. சினிமா பர்சன்ஸை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டா சொன்னாங்க. நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை, சர்வீஸ் டேக்ஸ் உள்ள பிரச்சனை சொன்னோம். அதேமாதிரி காப்பிரைட் ஆக்டை புது அமெண்ட்மெண்ட் வரப்போகுது. அந்த அமெண்ட்மெண்ட் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட சினிமா உலகமே அழிஞ்சிடும் அப்படிங்கிறத அவர் எடுத்து சொன்னோம். அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ராகுலை சந்திப்பதற்காக சினிமா துறையினர் நீண்ட நேரம் காத்திருந்தனர். ராகுலை சந்தித்ததில் அவர்கள் பெரிதும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சென்னையை தொடர்ந்து விழுப்புரம், மதுரை, திருநெல்வேலி, திருப்பூர், திருச்சி ஆகிய இடங்களிலும் தமிழக இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் கலந்துரையாடுகிறார்.